ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், அதாவது முனீஸ்வரன்குண்டு, அங்கே தான் போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போது நம்ம முனீஸ்வரன்குண்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது நம்ம வீட்டு பக்கத்துலேருந்து அந்த போகிற வழி தான் அது. ஸோ மழை பெஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் ரோடு மோசமாக தான் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம போகலாம். நீங்களும் எங்கள் கூடயே பார்த்துக்கிட்டு வாங்க. மழை பெஞ்சிருக்கனால சுற்றி புல்லெல்லாம் வளர்ந்து நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கே இடம் சூப்பராக இருக்குது. ரொம்ப தூரம் இல்லை, நம்ம வீட்டிலேருந்து பக்கம்தான், 3 கிலோமீட்டர் தான். அப்படியே போகலாம். நம்ம வீடை சுற்றி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தோட்டம் தான். காப்பி, குருமிளகு, பின்ன டீ இதெல்லாம் தான் இருக்குது. மெயின் ரோடு பக்கமாக வந்துட்டோம். இதுதான் மெயின் ரோடு, பாருங்கள், தெரியுதா? அதான் மெயின் ரோடு. ஸோ இதுதான் மெயின் ரோடு. இதுலேருந்து நம்ம இன்னும் 2 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. ஸோ அதில் போயிட்டுருக்கோம். இங்கே ரோடு நல்லா நீட்டாக இருக்குது. ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க. நம்ம மேலே வர வரைக்கும் ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால தான். டீ தோட்டம் பார்த்தீங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே வந்து டீ தான். டீ தோட்டம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். ஃபேக்ட்ரி, பின்ன இங்கே வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா எல்லாருமே இதே தொழில் தான் செய்கிறாங்க. முனீஸ்வரன்குண்டு எக்கோ டூரிசம் சென்டர் போர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டோம், பக்கம் வந்துட்டோம். இங்கே இந்த இடத்துலேருந்து முனீஸ்வரன்குண்டுக்கு எவ்வளோ தூரங்கிறத அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ் ஃபோன் நம்பர், பின்ன எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்குங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம் இனி அங்கே போகிற வரைக்கும். இப்போது ஒரு குட் நியூஸ் என்னென்னா, ரொம்ப நாள் கனவு, எங்களோட கனவு அப்படின்னா ஒரு நல்ல குவாலிட்டி ஃபோன் வாங்கணுங்கிறது தான். ஸோ நம்ம வாங்கியாச்சு. நம்ம சேனலுக்காகவே நம்ம ஒரு புது ஃபோன் வாங்கியாச்சு. இது என்னோட ரொம்ப நாள் ஆசை. இது அந்த ஃபோனில் தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஃபோனோட குவாலிட்டி எவ்வளோ தூரத்தான் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஃபோனை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் தெரியுது பாருங்கள், அந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். அதான் முனீஸ்வரன்குண்டு. ஃபுல் அண்ட் சேஃப், செக்யூரிட்டி தான் அங்கே இடம். கிளைமேட் செம்மையாக இருக்குது. ஸோ இந்த பாருங்கள், நம்ம முனீஸ்வரன்குண்டோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இதான் முன்னாடி பாருங்கள் போர்டு போட்டிருக்கு. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். இது நல்லா ஏற்றோம், ஏன்னா மழை மேலே தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போது. அதனால் கொஞ்சம் சேஃபாக இதில் ட்ரைவ் பண்ணி போகணும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இந்த போகிற வழி ஃபுல்லாக மண் ரோடாக தான் இருந்துச்சு. பட் இப்போ டூரிஸ்ட் ஜாஸ்தியாக வரனால இது ஃபுல்லாகவே ரோடெல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ சிமெண்ட் ரோடாக மாற்றிருக்காங்க. ஸோ பயமில்லாமல் ட்ரைவ் பண்ணலாம் அதில். ஆனால் சேஃபாக போகணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வண்டியில் ட்ரைவ் பண்ணும்போது ஹார்ன் அடிச்சுட்டு போங்க. அப்போ தான் நம்மளுக்கு முன்னாடி இருக்கவங்களும் கொஞ்சம் இதாக போக முடியும். ஏன்னா அங்கிட்டிருந்து வண்டி வந்துச்சுன்னா கஷ்டமாயிரும். ஸோ சேஃபாக போகணும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டோம், பக்கம் வந்துட்டோம். அதான் ஆஃபீஸு ஓப்பன் ஆகிதான். ஓகே, ஃபைனலாக இப்போது நம்ம அங்கே வந்துட்டோம். ஸோ ஒரு பேட் நியூஸ் என்னென்னா, நம்ம வந்த இடம் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா இப்போது எலிஃபெண்ட் அட்டாக்குன்னு சொல்லி நிறைய இடத்துல வயநாட்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் எக்கோ டூரிசம் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் பட் எங்களுக்கு தெரியாது. ஸோ நாங்கள் உங்களுக்காக தான் இங்கே போகணும்.
எங்களால் அங்கே உள்ளே போக முடியல. ஸோ உங்களுக்காக அங்கே இருக்க முக்கால்வாசி இடம் மட்டும் நாங்கள் எடுத்திருக்கோம். போக அலோவ் பண்ணலை இந்த இடத்துக்கும். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே மேலே ஃபுல்லாக செம்மையாக இருக்கும், பார்க்குற இடம் ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உள்ள குன்று இருக்குது, பட் குன்றில் யானை நிற்கிதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு அங்கே போகிறதுக்கு கொடுத்து வைக்கலை. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து ஏன் சுற்றி கேட் போட்டிருக்காங்க அப்படின்னா, இங்கே உள்ளே வந்துட்டு இந்த என்சி கிளப்லாம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா ஸ்கூலில். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே தான் வந்து கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போது இந்த அனிமல்ஸ்லேருந்து எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே அலோவ் பண்ணி உள்ளே ஃபுல்லாக சுற்றி காட்டுற மாதிரி. இடம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துடலாம். இப்போது நம்ம வியூ பாயிண்டில் பார்த்தோம்னா நிறைய இடம் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கேருந்து தான் பார்க்குறோம். பாருங்கள் இடம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை பச்சைன்னு தான் இருக்குது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது நேச்சர். ஸோ இன்னும் மேலே போயிருந்தால் நிறைய இது எடுத்துருக்கலாம், பட் போக அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து க்ளோஸ் பண்ணது யாருக்குமே தெரியல. ஸோ எங்களை மாதிரி தான் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. பட் ஆள் இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்தளவுக்கு வந்துட்டு பிளேஸ் சூப்பராக இருக்கும். ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு வண்டி போனதை பார்த்தீங்களா, அதே மாதிரி இப்போ ஒரு வண்டி போனால் அடுத்தடுத்து வண்டி வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ வந்து இங்கே 3 மாதமாகவே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க, பட் எங்களுக்கு தெரியலை. ஸோ அந்த மாதிரி எல்லோரும் வந்துட்டு கேட்டுட்டு அங்கே இருக்குது. இப்போ நாங்கள் கவர் பண்ண மாதிரி பிளேசஸ், ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு எல்லோரும் போயிட்டு தான் இருக்காங்க. பியூட்டிஃபுல்லான செம்மையான இடம். அதனால தான் எல்லாருமே வந்து ஸோ அங்கே உட்காந்துருக்கிறது நானும் என் பையனும் தான். ஸோ வீடியோ எடுக்கிறது என் ஹஸ்பண்ட் தான். ஸோ பார்த்தீங்களா எப்படி இருக்குது, கிளாரிட்டி எப்படி இருக்குது பார்த்தீங்களா. சரியான காற்று, கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது உள்ளே வந்து சில்ட்ரன்ஸ் வந்து நம்ம போனோம்னாலும் இல்லை நம்மளே போகணும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் இது உள்ளே போகலாம். இது உள்ளே போகிறதுலோட பெனிஃபிட் என்னென்னா, குழந்தைங்கள வெளியில் எங்கேயும் போக முடியாது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்களா ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அந்த பக்கம் பெரிய வியூ இருக்குது, நல்லா சூப்பராக இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கு. பட் நம்மளுக்கு எங்கேயுமே அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னா வனவிலங்குகளோட இது நடமாட்டாங்க ஜாஸ்தியாக இருக்கிறனால நம்மளை வந்து உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கல்லெல்லாம் தூக்கி போட்டு வீடியோ எடுத்தோம். ஸோ இதெல்லாம் ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ இந்த நாள் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு எங்களுக்கு. பார்த்திங்களா எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு. ஸோ நாங்கள் அங்கேருந்து கிளம்புற நேரம்லாம் வந்துட்டு மழை வரதுக்கு கொஞ்சம் அதோட சிம்டம்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போயும் ஆள் வந்துகிட்டே தான் இருந்தாங்க. இங்கேருந்து மட்டும் இல்லை, வெளிநாட்டு அது கர்நாடகா அந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து கூட ஆள் வராங்க. பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்னென்னு தெரியாதனால வந்துட்டாங்க. எல்லாருமே புரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ வரவங்க எல்லோரும் வந்துட்டு முன்னாடி வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க. இப்போ அந்த இடத்துலேருந்து நாங்கள் ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள் எவ்வளோ கிளியராக நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த பிக்சர்ஸ்லாம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம கிளம்ப போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக வந்து மேலே முனிஷன்குண்டிலேருந்து இறங்கியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் முனிஷன்குண்டு யார் யார் வர்றீங்கன்னு உங்களுக்கு பிளான் ஏதாவது இருந்துச்சுன்னா முன்னாடியே ஆஃபீஸ் நம்பர் கால் பண்ணி கேளுங்க. ஏன்னா இந்த அனிமல்ஸ் அட்டாக் நடந்ததுலேருந்து எலிஃபெண்ட் அட்டாக் நடந்துச்சிங்களா இப்போ ரீசெண்டாக வயநாட்டில். ஸோ அதனால் எல்லா டூரிஸ்ட் பிளேஸில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்துட்டு நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ முடிஞ்ச அளவுக்கு தான் நாங்கள் வந்து எல்லாம் வீடியோ கவர் பண்ணியிருக்கோம். பாதி வீடியோஸ் எங்களுக்கு எடுக்க முடியல, மேலே அலோட் பண்ணலை. ஏன்னா கீழே குன்னில் வந்து யானை நிற்கிதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து நிறைய வீடியோஸ் எடுக்கலை. ஸோ நம்ம ஆஃபீஸ் நம்பர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வர ஐடியா அது இருந்துச்சுன்னா ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ ஆள் வந்துகிட்டே தான் இருக்காங்க மேலே குன்னுக்கு. அவ்வளோதான் கைஸ், நம்ம முனிஷன்குண்டு ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஸோ தேங்க்யூ. நம்ம வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.